ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியவே எதிர்க்க மாட்டாரு, இங்கே திமுகவும் எதிர்க்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லைன்றாங்க. ஸோ பயப்படுறாரான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வழக்கல் இருக்கனால பயப்படுறாரு. ஸோ ஜெயலலிதா குறித்து பார்த்தீங்கன்னா அவதூறாக பேசுறது, அசிங்கமாக பேசுறதுன்ற மாதிரி திமுகவினர் பேசிகிட்டே தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்கல. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா குறித்து ஊழல் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது கூட லேட்டாக தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பட் அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்ததுக்கு காரணம் கொங்கு மண்டலத்தை அண்ணாமலை வளர்றாரு. ஸோ ஜெயலலிதா விமர்சித்ததுனால பார்த்தீங்கன்னா கொதிச்சு எழுலன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ டெல்லியோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக இருக்காரு. இப்போ அண்ணாமலை இப்படி பேசிட்டாருன்னா டெல்லியவும் எதிர்க்கணும், ஆனால் டெல்லி எதிர்க்கிற மாதிரியே இல்லை, டெல்லியோட சுமூகமாக தான் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக இந்த கொடநாடு விஷயத்தில் எடுத்துருவாங்க, ஏதாச்சும் வழக்கு தூசிட்டு எடுத்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா குறித்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தொண்டர்கள் கொதிர்க்கிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துளி கூட கண்டுக்கவில்லை. இந்த செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்தி தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வர்றது துளி கூட விரும்பல. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க திண்டுக்கல் சீனிவாசன் இப்போ பொருளாளர் பதவியில் இருக்கார். ஸோ ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அந்த பொருளாளர் பதவி பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்க ஒரு சூழ்நிலை உருவாயிரும் சொல்கிறக்காண்டி திண்டுக்கல் சீனிவாசன் விரும்பல. அதே மாவட்டம் சேர்ந்து நத்தம் சொன்னால் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்துடணும் எண்ணத்துக்கு வந்துட்டார். தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா அவரோட ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் கேபி முனுசாமி காலி பண்ணிடுவார். கேபி முனுசாமி எந்தெந்த அணியில் இருக்காலோ அந்த அணி அழிஞ்சு பெறுன்றது தான் பார்த்தீங்கன்னா கடைக்கட்டி தொண்டர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நபராக காலி பண்ணிட்டே வருவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்காருன்ற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. உதயகுமார் பார்த்தீங்கன்னா அவருமே ஓபிஎஸ் வரக்கூடாது தான் நினைப்பார். எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா திருப்பி ஓபிஎஸ்க்கு போயிருன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இரட்டை தலைமை நெருங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் கனவாக போயிருன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. இந்த பொதுச்செயலாளர் வழக்கம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்து தெரியும். மனுவில் பொதுச்செயலாளர்னு சொல்லி தான் போட்டிருந்தாரு. பொதுச்செயலாளர் செல்லாதான் வழக்கே மூல வழக்கே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் போடுற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருந்தார். இப்போ வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு நெருக்கடி. மாவட்ட செயலாளருக்கு பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லி நியமிக்கும் போது அது சிக்கலை தான் தரும். ஸோ மாவட்ட ரீதியாக கிடையாது, கீழே அந்த கிளை செயலாளர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டுருக்காரு. அவரோட பதவியை தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த மூவ் எடுத்துட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் திருப்பி வருது. கடந்த முறை தோத்தப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேலே ஏதாச்சும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. தோத்தா ஓபிஎஸ் இரட்டை தலைமை இருக்கும், தோத்தா ஓபிஎஸ் மேலே வழியை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 10 தேர்தல் முடிஞ்சிருக்கு, 10லேயும் தோல்வி. அதே மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுகவோட பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சுருக்கவங்க எல்லாருமே அதிமுக சேர்ந்தவங்கள மிகப்பெரிய லெவல் நடவடிக்கை எடுப்போம். அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்படி எடுத்தாங்க. ஆனால் இப்போ யாருமே அப்படி எடுக்கிறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியுன்ற சூழ்நிலை. அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே லட்சாதிபதி ஆகிட்டாங்க. அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் ஒரே பங்காளிகள் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்கள் வந்தால் நாங்கள் காப்பாற்றோம், நாங்கள் வந்தால் உங்களை காப்பாற்றோன்ற மாதிரி அக்ரிமெண்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. இது ஒரு பக்கம் இருக்க பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் இப்போ எதிர்த்தோம்னா கொடநாடு விஷயம் தட்டி தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயத்த தூசி தட்டி எடுப்போம், முக்கியமான குற்றவாளி, உண்மையான குற்றவாளி பார்த்தீங்கன்னா சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்னாங்க. பட் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாத இருக்காங்க. சசிகலா சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி போகிறாங்க. அந்த 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த தென் மாவட்டங்களுக்குள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி தான் போகிறாங்க. அதற்குரிய வேலைகள் பார்த்தீங்கன்னா விரைந்து நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டம் கூட்டுறாரு. அடுத்த பொதுக்குழு கூட்டுற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் செயற்குழுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நிறைய பேர் புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலுமே ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மாவட்ட செயலையும் பகச்சுக்க மாதிரி அந்த கிளை செயலாளர் அவங்கள வேற பார்த்தீங்கன்னா உட்கட்சி எலெக்ஷன் வைக்க போகிறாரு. இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா வீழ்த்திடும்ன்ற மாதிரி பேச்சுக்கு போயிருக்கு. இந்த கோர்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை லைம் லைட்லேயே வச்சிருக்கு.
ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ கட்சியே முழுசாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிடுச்சுன்னு சொன்னாலுமே ஆனால் வழக்கு நடந்துட்டுருக்கு. இன்னுமே போய் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாக அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. வழக்கு மூல வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கால அதை லைன்மேட்டில் ஓபிஎஸ் இருக்கால மிகப்பெரிய லெவலில் இந்த எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சசிகலா பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பயணம் பலன் தந்துச்சான்னு கேட்டிங்கன்னா முதல் சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பலன் தரல. ஆனால் திவாகர் பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட தான் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாக்கு ஆதரவாக பேச்சு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த 6 முன்னாள் அமைச்சர் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறாங்கல்ல, அவங்ககிட்ட மிகப்பெரிய லெவலில் தன்னோட அதிருப்தி காமிக்கிறதுக்காண்டி நிர்வாகிகளை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக கொடுத்ததா சொல்கிறாங்க. பட் முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க. டெல்லி என்ன சொல்கிறாங்க, வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லாருமே ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் திமுக வீழ்த்திடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாச்சும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏச்சும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடணும்னு சொல்கிறக்காண்டி மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இது வந்து திமுக வந்து சாதகமாக செயல்படுறாரோ, இப்போ பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா எல்லாருமே பிளவுபட்டு இருக்காங்க. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் எளிதாக வந்து தென் மாவட்டங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறது தான் எல்லாரோட மனசில் எண்ணமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வந்து ஒத்தே வரமா தெரியல. ஸோ இதெல்லாம் திமுகக்கெலாம் சாதமாக முடியுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கொண்டு போகிறாங்க. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா விலாங்குடி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா 5000 வாக்கு கூட வாங்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு தோல்வி, வரலாற்றில் இல்லாத தோல்வி. ஸோ எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதி தானே, சட்டமன்ற தேர்தல்னால் நாங்கள் வந்து ஜெயிச்சிரோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிட்டாரு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கணக்கு வாரியாக பார்க்கும்போது 234 தொகுதியில் இந்த எம்பி எலெக்ஷனில் 40 இடங்களில் பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதியாக வர பார்க்கும்போது மிகப்பெரிய தோல்வி. எங்கேயுமே அதிமுக ஜெயிக்கிற மாதிரியே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு சில இடங்களில் முன்னிலை வந்தாங்க. 5000 வாக்கு சில பார்த்திங்கன்னா தோல்வி. தேமுதிக பார்த்திங்கன்னா அதிமுக அதோட விருதுநகரில் மட்டும்தான் எஜ் எடுக்க முடிஞ்சிச்சு. வேறு எங்கேயுமே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒன்று இணைந்த அதிமுக உருவாக்கி பார்க்கலான்ற எண்ணத்தில் இருக்காங்க. எடப்பாடியை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கலாம், டிசம்பர் இருக்கும். அதுக்கு மேலேனா எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டு நம்ம எல்லாம் கட்சியை நடத்தலான்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக செயல்படுற சில முன்னாள் அமைச்சர்கள், ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஓபிஎஸ், சசிகலாவுக்கு, டிடி தினகருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக நினைக்கிறாங்க. டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 3 பேருமே டெல்லி சொன்னால் ஒத்துவாங்க. எடப்பாடி அப்படி பழனிசாமி அப்படி கிடையாது, ஒத்துக்கவே மாட்டார். டெல்லியோடையும் பெரிய லெவலில் பகச்சிக்க மாட்டார். கூட்டணி இல்லைன்ட்டார், வெளியே வந்துட்டார். ஆனால் வந்து பாஜகவும் ஜெயிக்கணும்னா அதிமுக ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அதிமுக ஆதரவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கட்சியை நான் வர வைப்பேன், மெகா கூட்டணி வைப்பேன், காங்கிரஸ், விசிகான்னு சொல்லிட்டு அவங்க திமுகவோட கூட்டணி பேசி முடிச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி எங்கெங்கே நிற்கிறான்ற டிஸ்கஷனே போயிடுச்சு. அதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி மெகா கூட்டணி அமைப்பான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதே நிலையில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 இடங்கள் ஜெயிக்கிறதே அதிசயமாக போயிருன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.